1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்கள் உள்ளான மனிதனிலே ஒரு நிம்மதி வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும். அது மட்டுமல்ல, சரீரத்திலே நல்ல சுகத்தோடு இந்த பூமியிலே ஒரு நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பித்தான் அதிகமாய் உழைக்கிறார்கள். ஏன் மத சடங்காசாரமான காரியங்களை செய்து பார்க்கிறார்கள். தங்களுக்கு தோன்றுகிற எந்த நற்கிரியைகளையும் செய்து பார்ப்பதெல்லாம் உள்ளான மனுஷனிலே, ஆத்துமாவிலே ஒரு நிம்மதி, மனதிலே ஒரு நிம்மதி, சரீரத்திலே ஒரு நல்ல சுகம். அருமையானவர்களே, இது நாம் ஒன்று செய்து, ஒரு கிரியை செய்து, ஒரு காரியத்தை செய்து பெற்றுக் கொள்வதல்ல. இதற்கு தெய்வம் எளிமையான ஒரு வழியை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை இயேசுவானவரை சுமக்க வைத்து அவர் சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகார பலியாகிவிட்டார். ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். இயேசுவை நம்பினால் உன் பாவங்கள் எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் அது மன்னிக்கப்படும். அதே போல சரீரத்திலே நல்ல சுகத்தை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கையை தர அங்கே படிக்கிறோம், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். உள்ளான மனுஷனிலே ஒரு நிம்மதி, சரீரத்திலே ஒரு நல்ல சுகத்தை தருவதற்காய் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.